Hi friends, இப்போ நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சட்டியில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அந்த எண்ணெய் காஞ்சதும் இப்போவே பிரெட்டை பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். நெய் எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவு ஜீனி எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய் சுட்டுடுச்சு. என்ன பண்ணணும், ஒரு பிரெட்டாக இப்படி ஒரு பிரெட்டையாக நெய்யில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி இப்போ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ண பிரெட்டை நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம். பால் அந்த பாலில் போடுறோம். இப்போ பாலில் ப்ரெட்டை போட்டு ஊற வச்சிடுறோம். கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இந்த மாதிரி ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், முன்னாடி உள்ள வானலியை எடுத்து அதில் கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணி, ஆல்ரெடி நெய் ஆட் பண்ணிட்டாங்க. அதில் எடுத்து வச்ச முந்திரியை போடுறேன். போட்டுட்டு இந்த அல்வா, இந்த ப்ரெட்டு பாலில் ஊறின ப்ரெட்டை அதில் போட்டுருவேன். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஜீரகம், இந்த ஜீனி நல்லா கலந்து நல்லா கன்சிஸ்டன்சியாக எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி சேர்ந்த மாதிரி இது வரும். இதனாலே ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு ஒட்டாமல் வரும். இந்த பதம் எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் இந்த பதத்தில் வரும்போது வரும்போது ஒரு பிளேட் எடுத்து இந்த பிரெட் அல்வாவை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். சுட சுட சுவையான பிரெட் அல்வா தயார். சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.